சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈஸ்வரி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க போஸ் கிட்ட. இங்க பாரு போஸ், உன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. இன்னைக்கு 10 மணிக்கு கரெக்டாக எப்படியும் எம்எல்ஏ வீட்டில் இருந்து வந்துடுவாங்க. எப்படியும் உனக்கு கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போஸ். எப்படியோ எந்த தடங்களும் இல்லாமல் அந்த எம்எல்ஏ பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து அந்த பொண்ணோட சொத்து எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கணக்கு போட்டு எல்லாமே உன் பேரில் எழுதி வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ராஜாங்கமுமே மோகனா கிட்ட, மோகனா எம்எல்ஏ வீட்டிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாட்டிமா இருந்துட்டு ராஜாங்க கிட்ட, இங்கே பாரியா ராசாங்கம், கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடியா. மலரும் போஸும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. கொஞ்ச நாளைக்கு இதை ஆற போடுவோமே. போஸும் மலரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தானே இருக்கும். பாவம் மலர் அப்படின்னு சொல்லவும், ராஜாங்க இருந்துட்டு, அம்மா இதை பற்றி நீ எதுவும் பேசாதம்மா, இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாட்டிக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. மலரும் போஸும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. இப்போது நம்ம அந்த எம்எல்ஏ எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருக்குமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எம்எல்ஏ இருந்துட்டு ராஜாங்க கிட்ட, ஐயா நீங்கள் என்னைக்கு நாள் குறிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்லவும், சரிங்க நாங்கள் ஜோசியருமே வர வச்சுருக்கோம், அவர் பார்த்துட்டு நல்ல நாள் எதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோகனா எல்லாருக்குமே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது ஜோசியர் இருந்துட்டு நாள் கிழமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரத்திலேயே முகூர்த்த நாள் ஒன்று வருது, அப்போவே நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம், ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஒரு வாரத்தில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமா, இன்னும் வேறு ஏதாவது டேட் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே எம்எல்ஏ இருந்துட்டு, ஒரு வாரத்தில் தானே கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஐயா, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நாள் மட்டும் குறித்து சொன்னீங்க அப்படின்னா ஓகே தான், இந்த வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கினாலுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்கிறாங்க. இப்போது ஈஸ்வரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட, ஆமாம்மாம்மா அவர் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது, நம்ம இந்த வாரத்திலேயே போஸுக்கும் அவங்க வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதாவது நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் சொன்னமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி எம்எல்ஏ, நம்ம இந்த வாரத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கான ஏற்பாடு எல்லாமே இப்போத்துலேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்கமுமே சொல்லிடுறாங்க. எம்எல்ஏ வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம தாமரைக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமாக கடுப்பேறுது. 2 பேரும் தனியாக நின்று பேசிக்கிறாங்க. தாமரை சொல்கிறாங்க, அம்மா இந்த கல்யாணத்தை நடத்தே விடக்கூடாதுமா, எப்படியும் இவங்க நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொல்லிட்டு 1 மாதம் 2 மாதம் இழுத்தடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த வாரத்திலே கல்யாணத்தை வச்சுட்டாங்க, நம்ம எப்படிம்மா அவங்க கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை வந்து சொல்லவும், சாவித்திரி இருந்துட்டு, இருடி இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாமரை சொல்கிறாங்க, அம்மா இந்த மலர் கூட தான்மா இந்த போஸோட வாழ்க்கையே போகணும், மலரும் போஸும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும், மற்றபடி வேறு எங்கேயுமே பொண்ணை கட்டிட்டு வர விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க. சரிடி நான் பார்த்துக்கிறேன், இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னடி கவலை, இந்த ஈஸ்வரி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண தான் போகிறேன், அதே சமயம் இந்த எம்எல்ஏ பொண்ணு கூடயும் இந்த போஸுக்கும் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம தமிழ்ச்செல்வி வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம மலர் வந்து சமைச்சு முடித்து ரெடியாக வைக்கிறாங்க. வா தமிழ், ஏன் இன்றைக்கி ரொம்ப லேட்டு, நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வரலாம்ல, வயிற்று புரட்டாச்சிக்காரி வர, இவ்வளோ லேட்டெல்லாம் வராத தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். சரிக்கா வேலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழுமே சொல்கிறாங்க. இப்போது மலர் வந்து சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னக்கா நான் வேணும்னா நானே போட்டுக்குவேன்ல, ஆமாம் யார் சமைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு, ஏன்க்கா எதுக்காக நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், தமிழ் இந்த வீட்டில் எனக்கு என்ன தான் வேலை இருக்குது, ஒரு வேலையும் இல்லை, அதனால தான் சமைச்சு வச்சேன், இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை தமிழ், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கேட்கவும், பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம மலர் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம தமிழுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. உடனே தனத்துக்கிட்ட, தனம் தண்ணி கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக சொல்கிறாங்க. இங்கே தனமுமே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது நம்ம மலரோட முகத்தில் தண்ணியை தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலருமே எந்திரிக்கிறாங்க. அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு, ஏன்க்கா மயங்கி விழுந்துட்ட, நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
தமிழ், நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தமிழ், என்னன்னே தெரியல, ஒரு வாரமாகவே எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் வருது, மயக்கம் வருது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே தமிழுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் காட்டுச்சோ அது எல்லாமே இங்கே மலர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தமிழுக்கு சந்தேகம் வந்தது. அக்கா நீ சொல்கிறத பார்த்தா ஒருவேளை நீ கர்ப்பமாக இருப்பியோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், மலருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. தமிழ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மலர் இருந்துட்டு, ஐயோ இப்படி மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தமிழ் இருந்துட்டு, அப்போது நீங்களும் போஸும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தமிழ், ஒரு நாள் போஸு குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு, அப்போது எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிக்கா நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், இரு தமிழ் இப்போது ரொம்ப இருட்டாக இருக்குது, நம்ம காலையிலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம தமிழ் வந்து காலேஜுக்கு லீவெல்லாம் போட்டுட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க மலரை. டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்குறதுக்காக எங்கள் சிஸ்டர் வந்து நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ தமிழும் மலரும் உள்ளே போகிறாங்க. டாக்டர்கிட்ட இந்த மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா சிம்டம்ஸையும் மலர் வந்து சொல்லவும், சரி யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது யூரின் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் தான் வருது. இப்போது நம்ம மலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ டாக்டர் இருந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மலர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தமிழ் என்ன தமிழ் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமும் படுறாங்க. அக்கா பயப்படாதக்கா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு, நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும், தண்ணி நல்லா குடிக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், 3 மாதத்துக்கு நிறைய வெயிட்டான பொருளெல்லாம் எதுவும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மலரும் தமிழும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் மலர் பயங்கரமாக அழுகுறாங்க. அக்கா அழுகாதீங்கக்கா, இப்போ எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தமிழ், எனக்கும் அவருக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் என்ன தமிழ் பண்ணுவேன், நான் தனியாளாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். ஆனால் எனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. ஆனால் அந்த குழந்தை பிறந்து என் அப்பா யாருன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் தமிழ், இப்படி ஒரு சுச்சுவேஷன் எந்த ஒரு அம்மாவுக்கும் வந்துடக்கூடாது. தமிழ் பேசாமல் நம்ம இந்த குழந்தைய கழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா இதுக்கப்புறம் என்னைக்காவது இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அம்புட்டு தான் எனக்கு செம்ம கோவம் வரும்க்கா, இப்படிலாம் பேசாதீங்க, உங்களையும் போஸையும் நான் ஒன்று சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மலர் இருந்துட்டு, வேண்டாம் தமிழ், வேண்டவே வேண்டாம், ஏற்கனவே நான் தான் அவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மாமாவை எங்கள் 2 பேரையும் அத்துவிட சொன்னேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லவும், தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அதை சொல்லி காட்டுவாங்கன்றதுக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியுமாக்கா, உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு அப்பா வேணும்ல, அவங்களுக்கு அதாவது அந்த போஸுக்கு இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க. நம்ம மலருமே சைலண்டாக தான் இருக்காங்க. தன்னோட குழந்தைக்கு அப்பா வேணுன்றதுக்காக போஸ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நம்ம மலருமே இப்போ நினைக்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். எம்எல்ஏ வீட்டு பொண்ணை தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மொத்த சொத்தையுமே அடைய பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் நம்ம மலர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு மாதிரி அதாவது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போது தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யார் மூலமாக இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே மலரும் தமிழ்ச்செல்வியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம பாட்டிமா வந்து வராங்க. என்னடி தமிழ், இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகலையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அம்மச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மலர் என்னடி உன் முகம் வாடி போயிருக்கு, எதுக்காக இப்படி இருக்க, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருடி அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, அம்மச்சி மலரக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாட்டிமாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போஸுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த வாரத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது மலர், உனக்கும் போஸுக்கும் நான் திரும்பவும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன், சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரை வந்து கூட்டிக்கிட்டு இங்கே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது மலரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, அத்தை ஒரு நிமிஷம்
நிமிஷம் நில்லுங்க அத்தை, எதுக்காக அவளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், ஹேய் சும்மா இருடி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ராசாங்கம் ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுறாங்க நம்ம பாட்டிமா. இப்போது ராஜாங்கம் வீட்டில் உள்ள மொத்த பேரையுமே வந்து ஹாலில் ஒன்று சேர்ந்துடுறாங்க. என்னம்மா எதுக்காகம்மா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ராசாங்கம், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம பாட்டிமா இருந்துட்டு மலர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மலர் கர்ப்பமாக இருக்க ஐயா ராசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. 2 கண்ணையும் முட்டை முட்டையாக உருட்டுறாங்க. ஐயோ என்ன இது அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. தாமரை இருந்துட்டு, அம்மா சூப்பர் ட்விஸ்ட்டுமா, இந்த ட்விஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செம்மம்மா, நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எந்த ஒரு மாஸ்டர் பிளானும் போட வேண்டாம் போல். நம்ம மூளையை கசக்கி பிழியவும் வேண்டாம். ஏன்னா தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நினச்ச மாதிரியே அந்த போஸு கடைசி வரைக்கும் அந்த மலர் கூட தான் குப்பை கொட்டணும் போல். சந்தோஷமாக இருக்குமா, எனக்கு இப்போவே ஆடி பாடி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுது. ஆனால் எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சாவித்திரிக்கு பயங்கரமாக சந்தோஷம். தாமரை கொஞ்ச நேரம் அடக்கிக்கோடி, நம்ம ரூமுக்கு போயிட்டு ஜாலியாக ஆட்டம் பாட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, இங்கே பாருமா ஈஸ்வரி, மலர் கர்ப்பமாக இருக்கா, இந்த மாதிரி டைமில் போஸுக்கு கல்யாணம் பண்ணுறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் மலருக்கும் போஸுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்தால் எங்களுக்கு என்ன? அவளுக்கும் என் பையனுக்கும் எந்த ஒரு உறவும் மட்டும் கிடையவே கிடையாது. என் பையனுக்கு பேசி முடித்த மாதிரி அந்த எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். மலர் யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா இருந்துட்டு, ஈஸ்வரி என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? மலர் கர்ப்பமாக இருக்கா, போஸோட குழந்தை மலரோட வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கப்போ போஸுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், எங்கள் ஈஸ்வரி அதுக்கெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது. அவள் என் பையன் கூட ஒரு நாள் கூட ஒன்று சேர்ந்து வாழவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவள் எப்படி கர்ப்பமாவா? ஒரு வேளை எங்கே தப்பு நடந்துச்சோ, வேறு யார்கிட்டயாச்சும் போயிட்டு வந்தாலோ என்னவோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமான வார்த்தையெல்லாம் வெளியிடுறாங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஈஸ்வரி, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறப்ப என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? மலரை அப்படி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம பாட்டிமாவுமே, ஆமாடி அப்படியெல்லாம் நீ பேசவே கூடாது, ஒரு பொம்பளை பிள்ளையை நீயும் பெற்று வச்சிருக்கடி, கொஞ்சம் அதை நினச்சி பேசு, பாவம் மலர், இப்படி காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. போஸ் இருந்துட்டு சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல், எப்படி இது நடந்துச்சு, ஒருவேளை நம்ம அன்றைக்கி குடிச்சிட்டு வந்திருந்தோமே, அன்னைக்கு இது ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து பயங்கர யோசனையிலே இருக்காங்க. பயங்கர அதிர்ச்சியும் தான் அவங்களுக்குமே. ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது எம்எல்ஏ பொண்ணு கூட கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பெருசாக செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா, அதுக்கு இந்த கடவுள் கூட நமக்கு துணை வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது ராஜாங்க இருந்துட்டு, சரி எம்எல்ஏ பொண்ணுக்கும் போஸுக்கும் கல்யாணமெல்லாம் நடக்க வேண்டாம், இப்போது மலர் கர்ப்பமாக இருக்கிறப்போ போஸுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? போஸும் மலரும் ஒன்று சேர்ந்து வாழணும், இதுதான் என்னுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க வந்து எழுந்து போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. இப்போது நம்ம தாமரை பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அம்மா சூப்பர்மா, சூப்பராக முடிவெடுத்திருக்காரு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதினி, அதான் அண்ணனே சொல்லிட்டார்ல, நீங்கள் அதை தான் பண்ணணும், நீங்கள் போஸையும் மலரையும் ஒன்று சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் பையன் வாழ்க்கை விஷயத்தில் விளையாடாதீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாருடி, என் மாவனே சொல்லிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் மறு பேச்சு யாரும் பேசக்கூடாது, போயிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமாவுமே போயிடுறாங்க. இப்போது நம்ம மலருமே இப்போ தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிடுறாங்க. போஸும் ஈஸ்வரியும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போஸுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே போஸு, நீ அவளும் ஒன்றா இருந்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அது எனக்கே தெரியாமல் இது நடந்துச்சோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. போச்சு, எல்லாம் போச்சு, பெருசாக நம்ம செட்டில் ஆகலாம்னு நினச்சோம், என்னென்னவோ கனவு கண்டு வச்சுருந்தேன், எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே போஸ் இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. இங்கே பாருடி, ஒழுங்கு மரியாதையாக, எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எனக்கு அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு பிடிக்கல,
என் குழந்தைய நானே பார்த்து வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மாமா கிட்ட நீ சொல்லணும், இது ராஜாங்கம் பெரியப்பா கிட்ட நீ சொல்லணும், சொல்லலை அப்படின்னா அவ்வளோதான் உன்னை கொன்னே போட்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வியுமே அங்கே இருக்கிறது கிடையாது. இங்கே மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றலாம் எனக்கு ஆசையே கிடையாது, என் குழந்தைக்குன்னு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லவும், அப்பா வேணா அவனா தெருவில் இருந்தானா அவனை சொல்லுடி அப்பான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லவே சொல்லாத, நான் ஏதோ புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு குண்டை வந்து இறக்குற, இங்கே பார் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து சொல்லவும், இங்கே நம்ம மலர் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ்ச்செல்வியுமே வராங்க. இங்கே போஸ் மிரட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எதுக்காக மலரை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது அக்காவோட வயிற்றில் வளர்கிற குழந்தை உங்களது தானே, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறத நான் கண்டிப்பாக அனுமதிக்கவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமலுமே ராஜாங்க மாமாவே சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு, அப்படியே வாழலனாலுமே பரவாயில்ல, அக்காவை வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைக்கு அப்பா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இப்போ போஸ் இருந்துட்டு, இங்கே பார் தமிழ், தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காத, நான் அந்த எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணியே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நான் என்னால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ் பயங்கர கோவமாக அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போது போஸுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அவங்க அம்மா கிட்டே, அம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா, அந்த மலரை போயிட்டு நான் மிரட்டினேன், ஆனால் அப்போ கூட அவள் வாயை திறக்கவே மாட்டேங்கிறா, என் வயிற்றில் வளர குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொல்கிறாம்மா, எனக்கு அப்படியே பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சரி யோசிப்போம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, டே போஸு, இந்த மலர் வயிற்றில் வளர்கிற குழந்தைய நம்ம கலைச்சிட்டா எப்படி அப்படின்னு சொல்லவும், அம்மா அது எப்படிம்மா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், யாருக்கும் தெரியாமல் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து அவளுக்கே தெரியாமல் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லவும், அது எப்படிம்மா முடியும், அவள் நம்ம கொடுத்தா எதுவுமே சாப்பிட மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டே போஸு, இதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லைடா, நம்ம அவளுக்கு ஏதாவது கருக்கலைப்பு மருந்தை கொடுத்து கலைச்சா மட்டுமே உண்டு, அந்த குழந்தைய வச்சு தான் இப்போது அவள் உன் கூட உறவாடுறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கா, அதை நம்ம விட்டுறக்கூடாதுடா போஸு, நீ போயிட்டு மெடிக்கலில் கருக்கலைப்பு மருந்துன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும், இங்கே போஸ் இருந்துட்டு கேட்டதும் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் அதிகமாக பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வாடா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது போஸுமே போயிட்டு அந்த கருக்கலைப்பு மருந்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. எங்கள் ஈஸ்வரிக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இந்த ஒரு மருந்து போதும், கண்டிப்பாக நான் அந்த குழந்தைய கழிச்சிடுவேன், நம்ம பேசி வச்ச மாதிரியே அந்த எம்எல்ஏ பொண்ணுக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கும் போஸு, அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு எங்கள் பாட்டிமா வந்து மலர்கிட்டே, எங்கள் பாரடி மலர், அதை இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீ இப்போது சந்தோஷமாக இருக்கணும், கண்டிப்பாக போஸையும் உன்னையும் சேர்த்து வச்சிருவோண்டி, நீ கவலைப்படாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஈஸ்வரி வந்து எப்படி இந்த மலருக்கு நம்ம இந்த விஷ மருந்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்ததை தாமரை வந்து காதால் கேட்டுடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா குழந்தை கலைக்கிறதுக்காக கருக்கலைப்பு மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, சரியான ஆள் தாண்டி அவ, குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறாளே, எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பா, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க நம்ம தாமரை. அதாவது டென்ஷன்னா மலருக்காகலாம் இல்லை, ஏன்னா மலரும் போஸும் ஒன்று சேர்ந்து வாழணும், அப்போ தான் அவங்க வசதியே எதுவுமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை. மலருக்காகலாம் இங்கே தாமரை வந்து என்றைக்குமே இறக்கப்பட்டது கிடையாது, மலரை எப்போவுமே வீட்டோட வேலைக்காரியாக மட்டும்தான் நினைக்கிறாங்க. இதில் பாட்டியும் மோகனா, அதுக்கப்புறம் ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி, இவங்க எல்லாரும் தான் நம்ம மலரை வந்து வீட்டில் ஒருத்தியாக நினைக்கிறாங்க. மற்ற இந்த தாமரையும் சாவித்திரியும் இந்த வீட்டோட சொத்துக்காக மட்டும்தான் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம், இவ்வளோ கேடு கெட்ட ஜென்மோன்னு கூட சொல்லலாம். இப்போது ஈஸ்வரிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, எப்படியாவது குழந்தைய கலைச்சிடணும், அப்போ தான் நம்ம மகனுக்கு நினச்ச மாதிரி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஒரு பாலில் வந்து அந்த கருக்கலைப்பு மருந்தையுமே கலக்கிடுறாங்க. நம்ம கருப்புக்கிறாங்க இல்லையா, கருப்புக்கிட்ட கொடுக்குறாங்க, கருப்பு இதை கொண்டு போயிட்டு மலருக்கு கொடுத்துரு கருப்பு அப்படின்னு சொல்லவும், என்ன இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கருப்பு பார்க்குற, அதான் மலர் கர்ப்பமாக இருக்கால்ல, அவள் நல்லா இருக்கணும், ஏன்
அதாவது என் பையனோட வாரிசாக அவள் சுமந்துக்கிட்டு இருக்கா. அவள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதே மட்டும் அதாவது குழந்த வயிற்றில் வளர குழந்தையுமே ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அதுக்காக தான் அவன் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கருப்பு வந்து யோசிச்சுட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க இந்த மாதிரி நல்ல ஆளுங்களாம் இல்லவே இல்லையே, ஒருவேளை குழந்தை கலைக்கிறதுக்காக ஏதாவது இதில் கலந்துருப்பாங்களோ, கண்டிப்பாக இந்த பாலை நம்ம மலருக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து யோசித்து கீழே ஊற்றிடுறாங்க அவங்களுக்கு தெரியாமல். இங்கே ஈஸ்வரியும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ பாலை கொடுத்து அனுப்பிட்டோம், கண்டிப்பாக கருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு மலர்கிட்ட கொடுத்துருப்பான். மலரும் குடிச்சிட்டு வயிறு வலின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கத்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸ்வரியும் போஸும் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே இங்கே மலரை வந்து போஸ் கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.